விடுமுறை நாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், வணக்கம். விடுமுறை நாளை ஒட்டி குற்றால அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளித்து வருகிறார்கள். தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது? அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. அதாவது மோகன், தென் தமிழகத்தில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக குற்றாலம் திகழ்ந்து வருகிறது. குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தலத்திலும் சுற்றுலா தலத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகைகள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த மழைக்காலங்களில் அந்த தண்ணீரானது அந்த மூலிகைகள் பட்டு இந்த அருவிகள் கொட்டுவதால் நாடெங்கிலும் இருந்து வருடந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வருவது வழக்கம். இந்த வருடம் அதாவது குறிப்பாக குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதங்கள் மட்டும்தான் சீசன் காலமாகும். இந்த வருடத்துக்கான சீசன் என்பது தற்போது தொடங்கி உள்ளது. அதாவது ஜூன் மாதம் தொடங்கிய சில தினங்கள் மட்டுமே அருவியில் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டியது. மீண்டும் பல நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது குறைந்து உள்ளதால் அருவியில் நாளுக்கு நாள் இந்த தண்ணீரானது குறைந்தது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைத்து அருவி பகுதிகளிலுமே வரிசையில் நின்று குளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. தற்போது மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது அதிகரித்ததால் நேற்று அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகள் குழுவிற்கு மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக தடை விதித்திருந்தன. தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே அனைத்து அருவி பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதன் காரணமாக தற்போது 5 அருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட 4 அருவிகளில் வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்து உள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. தற்போது மேன் அருவியில் மட்டும் தண்ணீர் என்பது அதாவது வெள்ளப்பெருக்கு என்பது குறையாததால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. இன்னும் வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களில் அங்கேயும் வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வார விடுமுறை நாட்கள் என்பதால் அது வெளியூர்களில் இருந்து அதிகாலை முதலே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது இந்த 4 அருவிகளில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை பெய்து வருவதால் குற்றாலம் பகுதிகளில் ஒரு ரம்மியமான சூழல் நிலவு வருகிறது. இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது குற்றாலத்தில் குழு சீசன் என்பது நிலவி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் குற்றாலம் நோக்கி சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகளவு காணப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களில் மேனேரி பகுதியில் வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள 4 அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜன்.